அட என்னங்க பாவக்காய் குழம்பு வைக்க தெரியலையா? வச்சாலும் கசக்குதா? கவலையை விடுங்க, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, 4 பாவக்காய் எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு 4 தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம் 4. நல்லா இந்த பாவக்காய்க்கு சரிசமமாக வெங்காயம் எடுத்துக்கணும், அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். 3 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருங்க. இப்போ சட்டி காஞ்சிச்சு, இருங்க ஒரு நிமிஷம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. பாவக்காயை வந்து நல்லா வணக்கி விட்டு எடுத்துக்கணுங்க. இந்த பாவக்காய் வந்து நல்லா வணங்குறதாங்க கசப்பு தன்மை இருக்காது. அப்போ தான் குழம்பு கசக்காமல் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வணங்கிடுச்சு. எப்படி வணங்குறதுன்னு தெரியலையா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், பொன்னீர் லைட்டாக பொன்னிறமாக செவந்து வந்திருக்குங்க. நம்ம போட்ட சைஸை விட சைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து பாத்திரத்தில் மாட்டி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா வணங்க விடலை, எனக்கு அது டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே வணங்காமையே எடுத்து வச்சிங்கன்னா அந்த காயில் கசப்பு தன்மை அப்படியே இருக்கும். அதனால் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க, பெரியவங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க குழம்பு கசப்பாக இருந்தால். இப்போ நல்லா வணங்கிறதுனால இதில் இருக்க மருத்துவ குணங்கள்லாம் அப்படியே தாங்க இருக்கும், ஒன்றும் ஆகாது. இப்போ பாவக்காய் வேறு பாத்திரத்தை மாற்றி வச்சாச்சுங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் வந்து புளிக்குழம்பு அப்படின்னாவே எப்போவுமே அதிகமாக தான் ஊற்றிக்கணும், அதனால் நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு அப்படின்றனால சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லா புளிக்குழம்புமே வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். தம்பி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பார்த்து தட்டி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வணங்கினதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே எந்த குழம்பு வச்சாலும் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணுறோம்லங்க, அது ஒவ்வொன்றையும் நல்லா வணங்க விட்டால் தான் அந்த குழம்புக்குரிய டேஸ்ட்டே இருக்கும். இது கூட மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான குழம்புக்கு தேவையான அளவு அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க ஒரு நிமிஷம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், தக்காளி வணங்கிடுச்சு. நம்ம போட்ட மிளகாத்தூளும் வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கிட்டு ஒரு குட் ஸ்மெல் வருதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்கோம் பாவக்காயை இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுங்க. 1 நிமிஷம் வணங்கினா போதும், ஏன்னா பாவக்காய் ஆல்ரெடி எண்ணெயிலே வணங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த மசாலா எல்லாம் நல்லா பாவக்காயோட ஆடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்தாங்க சமைங்க. அம்மா கொம்பு சூப்பராக இருக்குது. பாருங்கள், புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி கொஞ்சமாக வச்சா போதும். பாவக்காய் ஆல்ரெடி அரை வேக்காடு வெந்துருச்சுங்க. பாருங்கள், பாவக்காய் நல்லா வெந்துச்சு, கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. சூடான சுவையான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், இறக்கிடலாம். இந்த குழம்பு இப்போ சூடாக சாப்பிட்றத விட காலையில் நல்லா சாப்பிட்டிங்கன்னா
ஒரு நாள் வச்சுருந்து சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ, அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.